எலியாவின் ஆவி உள்ளவர்கள் பார்த்து கொண்டு போக மாட்டார்கள், தவறுகளை பார்த்து கொண்டு தாங்கி கொண்டு இருக்க மாட்டார்கள். அது எவனா இருந்தாலும் கண்டிப்பார்கள். கண்டித்தான். நீ உன்னை விற்று போட்டாய். அடுத்த வசனம் என்ன சொல்லுகிறது? நான் உன்மேல் பொல்லாப்பு வர பண்ணி. பாருங்க, இப்படி பேசுறாரு பாருங்க ஒரு ராஜா கிட்ட. உலகத்துல எந்த ஊழியக்காரனாவது இப்படி பேச முடியுமா? உலகத்துல எந்த ஊழியக்காரனாவது இப்படி பேசியிருக்கானா கேட்டிருக்கீங்களா? எப்படி பேசுறா பாருங்க, எலியா எப்படி பேசுறாருன்னு பாருங்க. நான் உன்மேல் பொல்லாப்பு வரப்பண்ணி உன் சந்ததியை அழித்து போட்டு ஆகாபுக்கு சுவரில் நீர் விடும் ஒரு நாயாகிலும் இராதபடிக்கு இஸ்ரவேலில் அடைப்பட்டவனையும் விடுபட்டவனையும் சங்கரித்து. என்னவா? ஒருத்தனை விடமாட்டாராம். ஆமா, தேவனை வணங்குகிறவர்களை கொண்டு போய் பரலோகத்தில் சேர்க்கவும் தவற மாட்டார். தேவனை தவிர மற்றவைகளை வணங்குகிறவர்களையும் தேவன் விட மாட்டார். சத்தமா ஆமென் சொல்லுங்க. விடுபட்டவனை விட மாட்டார், அடப்பட்டவனை விட மாட்டார். பக்கத்தில் இருக்க ஆளை பார்த்து சொல்லுங்க, விடுபட்டவனை விட மாட்டாரு, அடப்பட்டவனை விட மாட்டார். சிக்கு இருக்கான் பாருங்களேன். நான் அதுக்குள்ளே சிக்கிட்டேன் பிரதர், எனக்கு வேறு வழி தெரியல. அவனையும் நீ சிக்கினாலும் சரி, நீ விடுபட்டாலும் சரி, அடப்பட்டாலும் சரி, சங்கரித்து நீ எனக்கு கோபம் உண்டாக்கி இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணினது நிமித்தம். ஆண்டவருக்கு யார் மேலே தெரியுமா ரொம்ப கோபம் வரும்? யார் மேலே தெரியுமா ரொம்ப கோபம் வரும்? பாவம் செய்கிறவனை விட செய்ய பண்ணுறான்ல அவனை விட மாட்டார். பாவம் செஞ்ச ஆதாமை ஏவாளையும் காப்பாற்றினார். பாவம் செய்ய பண்ண பாம்பை நசுக்கி போட்டார். அல்லேலூயா. அதனால தான் பாவம் செய்ய பண்ணுகிற ஏசபேல், பாவம் செய்ய பண்ணுகிற ஆகாப் ஜனத்தை கெடுக்கிற பொல்லாதவர்கள். அதனால்தான் பாவம் செய்ய பண்ண அனனியா சப்பிராள். இதெல்லாம் ரொம்ப கவனிக்கணும். நீங்கள் பாட்டுக்கு பாவம் செஞ்சால் கூட தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் யாரையாவது பாவம் செய்ய பண்ணீங்கன்னா உன்னுடைய குடும்பத்தை நேபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாமின் குடும்பத்துக்கும் அகியாவின் குமாரனாகிய பாசாவின் குடும்பத்துக்கும் சமானமாக்குவேன். எனக்கு பட்டிச்சு பார்க்கும்போது என்னையா ஊழியக்காரன் அப்படியே பச்சையா சொல்லியிருக்காருயா, பச்சையா. ஆண்டவர் எலியாவினுடைய வாயிலிருந்து சொன்ன ஒரு வார்த்தையும் கீழே விழுகலை. அப்போ ஆகாப்பு பிள்ளை பெத்தானா? பெத்தான். ஆகா பேரன் எடுத்தானா? எடுத்தான். ஆகாப்புக்கு சந்ததி கிடைச்சிச்சா? கிடைச்சிச்சு. ஆனா தேவன் அவர்களை சங்கரித்தது சாதாரணமாய் அல்ல, கொடூரமாய். உங்களுக்கு ஒன்று தெரியுமா? இன்னைக்கு விசுவாசிகள் ஏன் தெரியுமா சரியா பொருளாதாரத்தில் வளரல? உங்களுக்கு ஒன்று சொல்றேன் தெரியுமா? அந்த வந்த விக்கிரகத்தை விடுறதே இல்லை. சொந்தம் பந்தம்னு பின்னாடியே நிற்கிறது. அந்த சடங்கு இந்த சடங்கு 3ஆம் 4ஆம் தலைமுறை வரை சாபம் இருக்குமா. ஆனால் வந்து தலைமுறையே எனக்கு இயேசு போதுன்னு சொன்னால் தலைமுறையை 1000 தலைமுறைகளுக்கு ஆசீர்வாதம். அதை வெறுத்து தள்ளுங்க. அற்ப ஆசீர்வாதங்களுக்காக பின்னாடி போகாதீங்க. ஆமாம், சமானமாக்குவேன் என்று சொன்னான். அடுத்த வசனம், ஏசபேலை குறித்து கர்த்தர், அவர் இறந்து போன பிறகுதான் இந்த வார்த்தை, அவர் எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு அவர் எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகுதான் இந்த வார்த்தை நிறைவேறிச்சு. ஏசபேலை குறித்து கர்த்தர், நாய்கள் ஏசபேலை இஸ்ரவேலின் மதில்கள் அருகே தின்னும். அவ வளர்த்த நாயே அவளை திண்டுச்சு. அவ வளர்த்த நாய் தான். என்ன பிரதர்? ஜோசப் பிரதர் அவர் என்கிட்ட வந்து சொன்னார், நான் வளர்த்த நாய் தான் என்னை கடிச்சிச்சுன்னு. அதே மாதிரி அவரையாவது சுரண்டிட்டு விட்டுருச்சு. அது மொத்தமாக சாப்பிட்டுருச்சு. எக்கு வந்து பார்க்குறான், என்னடா தலையை காணோம் ஒன்றையும் காணோம், மொத்தமாக முடிச்சிருச்சான்னு. ஏதாவது பெரிய 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 டாகாக இருக்கும் போல், பெரிய நாய் வளர்த்துருப்பாங்க போல். அதனால் மொத்தமாக பாட்டுட்டே என்னடா பீஸ் பீஸாக கிடக்குன்னு கேட்டால் எதுவுமே இல்லை. ராஜகுமாரத்திடா பார்த்து எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்லுவார். என்ன கேட்குற தேவனுடைய பிள்ளைகளே, பாகால்களுக்கு முழங்கால் படியிடாமல் கர்த்தருக்கு வைராக்கியமாக நில்லுங்க. ராஜாக்களை எதிர்த்தார். அடுத்தது 450 தீர்க்கதரிசிகளை எதிர்த்து முழங்கால் போட்டு ஜோம் பண்றார். எப்படி ஜோம் பண்றார் தெரியுமா? அந்தி பலி செலுத்தும் நேரத்தில். அந்த ஜெபத்தெல்லாம் படிச்சாதாங்க புரியும். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 36 போடுங்க தம்பி. 18-36 நான் வாசிக்கிறேன், கேளுங்க. எப்படி ஜோம் பண்ண? அந்தி பலி செலுத்தும் நேரத்தில் தீர்க்கதரிசியாகிய எலியா வந்து, ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கு தேவனாகிய கர்த்தாவே, இப்படிலாம் படிச்சு பாருங்க. அல்லேலூயா சோத்ரா சோத்ரா அல்லேலூயா சோத்ரான்னு காலையில் ஜோம் பண்றதை விட படிங்க. அப்படியே உள்ள இருந்து ஆத்துமா துள்ளி குதிக்கும். என்ன ஜெபம் பண்ணிருக்காரு? இப்ப ஜெபம் பண்றதை கேட்டாலே கர்த்தர் இறங்கிடுவாரு. அவங்கிட்ட சொல்றாரு, தண்ணியை ஊத்துக்கடா, ஏடா நாளைக்கு இவன் கீழே இருந்து நெருப்பை பத்த வச்சுட்டான்னு சொல்லுவீங்க. நல்லா தண்ணி ஊத்து ஊத்து ஊத்து, நல்லா ஊத்து. மொத்த விறகு மேலையும் தண்ணியை ஊத்த சொல்லிட்டாரு.
தண்ணியெல்லாம் ஊற்றி குடங்குடமாக ஊற்றி எல்லாம் நனைஞ்சு போன பிறகு ஜெபம் பண்ணுறாரு பாருங்க. ஆபிரகாமுக்கு, ஈசாக்குக்கு, யாக்கோபுக்கு தேவனாகிய கர்த்தாவே, இஸ்ரவேலிலே நீர் தேவன் என்றும். இப்போ தெரியுதா, இஸ்ரவேலும் ஒரு நாடை ஏற்படுத்தின மாதிரி உங்களை கர்த்தர் ஏற்படுத்தியிருக்காரு. அப்படிப்பட்ட பிள்ளைகளா நிற்கணும். இஸ்ரவேலுக்கு எப்படி தேவன் தெய்வமோ உங்களுக்கு கர்த்தர் தெய்வம். உங்களை அப்படி ஏற்படுத்தி உங்க ஏரியாவில் வச்சிருக்காரு. இஸ்ரவேல்ல நீர் தேவன் என்றும், என் குடும்பத்தில் நீர் தேவன் என்றும், என் வாழ்க்கையில நீர் தேவன் என்றும், நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும், நான் இந்த காரியங்களை எல்லாம் உம்முடைய வார்த்தையின்படி செய்தேன் என்றும் இன்றைக்கு விளங்க பண்ணும். இதை கேளுங்களேன், இந்த ஜெபம் பண்றதை கேட்டாலே தெரியுது அற்புதம். இதை படிக்கும் போதே தெரியுது அக்கினி இறங்கிரும்னு. ஏன்னா வார்த்தையிலே தெரியுதுங்க, வல்லமை இருக்குங்க. வந்துட்டு சும்மா வந்திருக்கோம், இன்னைக்கு கூட்டத்துக்கு வரணுமாம்ல, பேசாம இன்னைக்கு வீட்டில் இருந்துட்டு நாளைக்கு வந்தா நல்லா இருந்திருக்குமே, இப்படி ஒரு கூட்டம் வாழுது. ஆனா இங்க ஒருத்தர் சொல்றான், அந்தி பலி செலுத்தும் நேரத்தில் உம்முடைய வார்த்தையின்படி செய்தேன் என்று இன்றைக்கு விளங்க பண்ணும். அடுத்த வசனத்துல பாருங்க, கர்த்தாவே நீர் தேவனாகிய கர்த்தர் என்றும், தேவரீர் தங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படி. அப்ப தாங்க எலியா ஜெபம் பண்ணி முடிச்ச பிறகு, நல்லா கவனிங்களேன், நீங்க தூங்குன மாதிரி யாருமே தூங்கல. எலியா ஜெபம் பண்ணி முடிச்ச உடனே கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போ, கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே. எலியாவின் தேவன், எலியாவின் தேவன், எலியாவின் தேவன் நம் தேவன், வல்லமையின் தேவன் நம் தேவன், எலியாவின் தேவன் நம் தேவன், வல்லமையின் தேவன் நம் தேவன். தாசர்களின் ஜெபம் கேட்பார், வல்ல பேரும் காரியம் செய்திடுவார். தாசர்களின் ஜெபம் கேட்பார், ஜெபம் கேட்பார், வல்ல பேரும் காரியம் செய்திடுவார். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போ, கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போ. அல்லேலூயா. அப்ப பாருங்க, அந்த வசனத்தை போடுங்க தம்பி, அந்த வசனத்தை கவனிச்சு பாருங்க. கர்த்தாவே நீர் தேவனாகிய கர்த்தர் என்று என்னை கேட்டருளும், என்னை கேட்டருளும் என்றான். எலியாவுடைய ஜெபத்திலே தெரியுது கர்த்தர் ஜெபத்தை கேட்கிறவர், பதில் அளிக்கிறவர். அடுத்து பாருங்க, அடுத்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு, அப்பொழுது, அப்பொழுது இப்படி எல்லாம் ஜெபிச்சா அப்பொழுதே பதில் வரும். இப்படி ஜெபிச்சா அங்க எலியாவுக்கு பேர் கிடைக்க ஜெபம் பண்ணல, இந்த ஜனங்களுடைய இருதயத்தை நீர் திருப்பினீர், நீர் என்னை அனுப்பினீர், நான் உம்முடைய ஊழியக்காரன், ஆபிரகாமும் ஈசாக்கும் யாக்கோபின் தேவனே, நீர் உடன்படிக்கையும் மகத்துவத்தையும் காக்கிறவர், நீர் எங்கள மாதிரி இல்ல. இன்னைக்கு ஒரு பேச்சு, நாளைக்கு ஒரு பேச்சு இல்ல. நீர் சொன்னா சொன்னதுதான், நீர் உடன்படிக்கை பண்ணா பண்ணதுதான், நீர் எங்களை தெரிந்து கொண்டா தெரிந்து கொண்டதான். இந்த ராத்திரியில் உங்கள்கிட்ட கேட்குறேன், உங்களை என்னைக்காவது 450 பாகால் தீர்க்கதரிசிக்கு முன்னாடி, பூசாரிகளுக்கு முன்னாடி நிப்பாட்டி உங்களை நிரூபிக்க சொன்னாரா? சுற்றி கூட பிறந்த 4 பேருக்கு முன்னாடி தைரியமாக நில்லுப்பானா வாழ்னு விழுந்துட்டேன். விழுந்தது இருக்கட்டும், இனிமே நிலைப்பீர்களாக. அல்லேலூயா. 450 பூசாரிக்கு முன்னாடி நின்று கர்த்தரே தெய்வம்னு ஒத்தையால நிரூபிக்கிறாரு. ஆகாப் ராஜாவுக்கு முன்னாடி கர்த்தரே தெய்வம் நிரூபிக்கிறார். ஆமா, எலியா ஜெபம் பண்ண மாதிரி ஜெபம் பண்ணா, எலியா ஜெபம் பண்ண மாதிரி யோகாவும் தேவையில்லை, உடற்பயிற்சியும் தேவையில்லை, வயிறு தானா குறைஞ்சிடும். எப்படி ஜெபம் பண்ணாரு வீட்டில் போய் பாருங்க.